வணக்கம். இன்னைக்கு நாம டிஜிட்டல் உலகத்துல நடக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான ஆழமான விஷயத்த பத்தி தான் அலச போறோம். எஸ்.கே. ஷரன் எழுதின மீனாவின் மீட்சி அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான கதையில இருந்து சில விஷயங்களை இங்க நாம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு சாதாரண பொண்ணு இன்டர்நெட்ல புகழ் தேடி போய் எப்படி சறுக்குனா, அப்புறம் எப்படி மீண்டும் வந்து தன்னோட மானத்தை மீட்டெடுத்தா அப்படிங்கறத நாம முழுசா பார்க்க போறோம். சரி, இப்ப நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்டர்நெட்ல கிடைக்கிற இந்த புகழுக்கான உண்மையான விலை என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய லைக்ஸ் வாங்கணும், எல்லாரும் நம்மள பத்தி பேசணும்னு நினைக்கிறது இப்பெல்லாம் ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. ஆனா அந்த வைரல் புகழுக்கு பின்னாடி இருக்கிற வழிகள் பலருக்கும் தெரியறதில்ல. மீனாவுக்கும் அதே தான் நடந்துச்சு. டிக்டாக்ல நிறைய லைக்ஸ் வரணும், ஃபேமஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டு கொஞ்சம் கவனக்குறைவா ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிட்டா. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? இதானா பொண்ணு, வீட்ல தெரியாதா, சிசி இப்படிதான் கமெண்ட்ஸ் வந்துச்சு. அந்த வீடியோ ஃபேஸ்புக்ல வைரல் ஆச்சு. ஆனா அவளுக்கு கிடைச்சது புகழ் இல்லங்க, வெறும் அவமானம். கமெண்ட் பாக்ஸ் முழுக்க வசைப்பாடல், காரி துப்பல். மீனா ஒரு சின்ன லைக்குக்காக செஞ்ச விஷயம் கடைசியில எப்படி ஒரு கொடூரமான சைபர் புல்லிங்கா, அதாவது இணைய வழி சீண்டலா மாறி அவளை தாக்குச்சுன்னு இந்த வார்த்தைகளே நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. செக்ஷன் 1, வைரல் புகழின் மாயையும் அதன் வீழ்ச்சியும். இந்த வைரல் ஆகிறது அப்படிங்கிறதே ஒரு மாய மாதிரி தாங்க. அது எவ்வளோ சீக்கிரம் நம்மள உச்சத்துல கொண்டு போய் வைக்குதோ அதே வேகத்துல நம்மள அதல பாதாளத்திலையும் தள்ளிடும். எவ்வளோ சீக்கிரம்லாம் தலைகீழா மாறுச்சுன்னு பாருங்களேன். 1 மணி நேரத்துல வீடியோ அப்லோட் ஆகுது. அடுத்த ஒரே நாள்ல அந்த வீடியோ கண்டபடி பரவி பயங்கரமான சைபர் புல்லிங் ஆரம்பமாகுது. அடுத்த ஒரு வாரத்துல இது அப்படியே அவன் நிஜ வாழ்க்கையிலயும் வந்து நிக்குது. மீனா காலேஜ் போகும்போது எல்லார் கண்ணும் அவளையே குத்துது. அவன் தம்பி ஸ்கூலுக்கு போனா உன் அக்கா வீடியோ பார்த்தேன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. இன்டர்நெட்ல நடக்கிற விஷயம் எவ்வளோ சீக்கிரமா நம்ம நிஜ வாழ்க்கையில ஒரு பெரிய பூகம்பத்தை உருவாக்குதுன்னு பாருங்க. செக்ஷன் 2, அவமானம் என்னும் பெருஞ்சுமை. இப்போ நாம ரொம்ப கனமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இணையத்துல நடந்த அந்த விஷயம் அவங்க குடும்பத்தோட நிம்மதியை எப்படி கொலைச்சுதுன்னு நம்ம பார்க்கணும். மீனாவோட அம்மா கண்ணீர் விட்டு கதறி அழுதுகிட்டே கேட்ட கேள்வி இது. மானம் போச்சேடி, இதுக்கா உன்னை பெத்தேன்? இந்த வார்த்தைகள்ல இருக்கிற வலியையும் ஏமாற்றத்தையும் கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. ஒரு தாய்க்கு இதை விட பெரிய வலி இருக்க முடியுமா? இந்த ஒற்றை கேள்வி மீனாவோட நெஞ்ச சுக்குநூறா உடைச்சிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி மீனாவுக்கு தூக்கமே வரல. அவளோட போன்ல அந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்தா. அது நானுதானா, ஆடையா, ஆசையா, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு அவளுக்குள்ளேயே பல கேள்விகள். அழுகையா வந்துச்சு. அந்த நொடியில ஏற்பட்ட குற்ற உணர்ச்சியால அவசர அவசரமா அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டா. அந்த தப்ப அப்படியே அழிச்சிடலான்னு அவ துடிச்சா. இப்போ இங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவ டெலீட் பட்டனை அழுத்திட்டா. ஆனா இன்டர்நெட் எதையாவது முழுசா டெலீட் பண்ணுமா? கண்டிப்பா கிடையாது. இணையத்துக்கு மறதி அப்படிங்கறதே இல்ல. நீங்க ஒன்ன அழிச்சிட்டு தான் நினைச்சாலும் அது எங்கேயாவது யாராவது ஒருத்தரோட போன்ல சேவாகி தான் இருக்கும். டிஜிட்டல் சுவடுகளை அழிக்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்ல அப்படிங்கிற பயங்கரமான உண்மையை மீனா அன்னைக்கு உணர்ந்தா. செக்ஷன் 3, திருப்பு முனை மற்றும் மாறுவதற்கான தைரியம். எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிற இடத்துல இருந்து தான் உண்மையான மார்க்கமே தொடங்குது. மீனா அடுத்த நாளே ஒரு பெரிய முடிவு எடுத்தா. பயந்து போய் ஒளியாம ஒரு புது அக்கவுண்ட் ஆரம்பிச்சு மக்களை நேருக்கு நேரா சந்திக்க முடிவு பண்ணா. கேமரா முன்னாடி வந்து அவ சொன்ன அந்த நேர்மையான வார்த்தைகள் இதுதான். நான் தப்பு பண்ணேன், லைக்குக்காக மானத்தை வித்தேன், மன்னிச்சிடுங்க. எவ்வளோ ஒரு உண்மையான தைரியமான வாக்குமூலம் பாருங்க. கேமரா முன்னாடி கண்ணீரோட தன்னோட தப்ப முழுசா ஒத்துக்கிட்டா. எந்த சாக்குப்போக்கும் சொல்லாம பொறுப்பை ஏத்துக்கிட்ட அவளோட அந்த நேர்மைதான் அவளுக்கான முதல் திருப்புமுனை. மீனா எடுத்த அந்த தெளிவான முடிவுகளை கவனிங்க. முதல்ல தன்னோட தப்ப பகிரங்கமா ஏத்துக்கிட்டா. 2வது மக்கள்கிட்ட மன்னிப்ப கேட்டா. 3வது தன்னோட பாதையை முழுசா மாத்திக்கிட்டா. அதாவது இனிமேல் படிப்பை பத்தியும் பெண்கள் பாதுகாப்பை பத்தியும் மட்டும்தான் பேசுவேன் ரொம்ப உறுதியா நின்னா. ஆரம்பத்துல மக்கள் உடனே அவளை ஏத்துக்கல. கிண்டல் பண்ணவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அவளோட நேர்மை கொஞ்சம் கொஞ்சமா மக்களை மாத்துச்சு. ஒரு அக்கா அவளுக்கு மெசேஜ் பண்றாங்க, தங்கச்சி என்ன தைரியம்டி உனக்கு அப்படின்னு. இன்னொரு அண்ணன் கமெண்ட் பண்றாரு, தப்ப ஒத்துக்கிறதே பெரிய வீரம்னு. அவளோட அந்த உண்மைத்தன்மை எல்லாரையும் அவளுக்கு ஆதரவா மாத்த ஆரம்பிச்சுது. இது எதை ரொம்ப தெளிவா காட்டுதுன்னா, பழைய மீனாவுக்கும் புதிய மீனாவுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை. பழைய மீனா லைக்ஸுக்காக ஓடினா கடைசியில அவமானம் மிஞ்சிச்சு. ஆனா புதிய மீனா தன்னோட தப்புக்கு பொறுப்பேத்துக்கிட்டா, கல்வியை பத்தி பேசினா, அதனால அவளுக்கு நிரந்தரமான மரியாதை கிடைச்சது. இது வெறும் வெற்று மாயைக்கு பின்னாடி ஓடாம உண்மையான மதிப்பை உருவாக்குறதுக்கான ஒரு உதாரணம். அதனால இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு மீனா போடுற கண்டென்ட்டுக்கு முன்னாடி மாதிரி மில்லியன் கணக்குல லைக்ஸ் வர்றது கிடையாது. ஆனா லைக்ஸ் கம்மியா இருந்தாலும் அவளுக்கு கிடைக்கிற மரியாதை பல மடங்கு அதிகமாயிடுச்சு. வைரல் ஆகிறத விட மதிப்புமிக்க ஒரு மனுஷியா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியங்கிறத அவ உணர்த்திட்டா. இதனால அவங்க குடும்பத்தில் நடந்த மாற்றம் தான் ரொம்ப அழகானது. எந்த அம்மா மானம் போச்சேன்னு அழுதாங்களோ அதே அம்மா இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிக்கிறாங்க.
எந்த தம்பி ஸ்கூல்ல கிண்டலுக்கு ஆளானானோ அதே தம்பி இன்னைக்கு ரொம்ப பெருமையா அது என் அக்கான்னு எல்லார்கிட்டயும் சொல்றான். இழந்து போன அந்த குடும்பத்தோட மரியாதையும் கம்பீரமா திரும்பி வந்துருச்சு. செக்ஷன் 4 இறுதி பாடம். இந்த முழு கதையில இருந்தும் எஸ்கே சரண் நமக்கு சொல்ல வர அந்த மிக முக்கியமான வாழ்க்கை பாடம் என்ன அப்படிங்கறத நாம இப்போ பாத்திரலாம். ரொம்ப ஆழமான ஒரு வாக்கியம் இது. கீழே விழுவது தவறில்லை, ஆனா விழுந்தே கிடப்பது தான் தவறு. இன்டர்நெட் ஆகட்டும், நிஜ வாழ்க்கையாகட்டும், நாம எல்லாருமே தப்பு பண்ணுவோம், அது சகஜம். ஆனா அந்த இடத்திலே முடங்கி போய் உட்காந்துடக்கூடாது. எழுந்து நிக்கணும். மீனா மாதிரி தன்னம்பிக்கையோட திரும்பி வரணும். அவமானம் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுக்கும். ஆனா அந்த அவமானத்திலே நாம மூழ்கி போயிடக்கூடாது. அந்த வலிய ஒரு படிக்கட்டா பயன்படுத்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நாம முன்னேறி போகணும். ஒரு தப்பு நம்ம வாழ்க்கையே முடிச்சிடாது. இந்த தொகுப்போட முடிவுக்கு நாம வந்துட்டோம். கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த டிஜிட்டல் உலகத்துல நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா அந்த அவமானத்துக்குள்ளேயே சுருண்டுக்க போறீங்களா, இல்ல மீனா மாதிரி உங்களுக்கான புது கதையை நீங்களே தைரியமா மாத்தி எழுத போறீங்களா? யோசிச்சு பாருங்க. உங்க டிஜிட்டல் சுவடுகளை எப்படி அமைச்சுக்க போறீங்கங்கிறது உங்க கையில தான் இருக்கு. மீண்டும் இது போல ஒரு அருமையான விளக்கத்தோட உங்களை சந்திக்கிறேன்.